ஜெயங்கொண்டம் அருகே விசிகாவினர் காரை வழிமறித்து ரகளை செய்ததாக மூவர் சிக்கினர். ஜெயங்கொண்டம் அருகே விசிக கட்சியினரின் வாகனத்தை மறித்து ரகளை செய்ததாக 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ காடுவெட்டி குரு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் லாரி மீது ஏறி குருவின் புகைப்படத்தை தூக்கி பிடித்து முழக்கமிட்டனர். மேலும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஆரவாரத்துடன் ஊர்வலமாக சென்றனர். அப்போது வழியாக சென்ற விசிக நிர்வாகி ஒருவரது கார் மீது பாமக கொடியை ஏந்தியவாறு இளைஞர்கள் சிலர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து மீன்சுருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷ், பரத், கல்யாணகுமார் ஆகிய மூவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் 3 பேரும் தனியார் கல்லூரியில் கேட்டரிங் படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி பிரமுகர் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறையில் பிரவுசிங் சென்டரில் பணியாற்றிய 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி பிரமுகர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை அருகே சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரஃபீக். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நகர தலைவரான இவர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் பிரவுசிங் சென்டர் நடத்தி வருகிறார். இவரது கடையில் வேலை பார்த்து வந்த ஆதரவற்ற 16 வயது சிறுமியிடம் முகமது ரஃபீக் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதன் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முகமது ரஃபீக்கை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பன்ருட்டி அருகே நடந்து சென்ற பெண்ணிடம் 3 பேர் கத்தி முனையில் 1.5 சவரன் தாலி செயினை பறித்து சென்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இரவில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் கத்தியை காட்டி 1.5 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நகையை பறிகொடுத்த பெண் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. ஒரு சேகராவில் சேர்த்தனே நான் ஒரு சேகராவில் சேர்த்தேன். ஒரு டிவி கட்டுக்கு நான் பட்ட பாடு கடலுக்கு தான் தெரியும். நான் 10:30 மணிக்கு பசங்களை எடுத்துன்னு வீட்டுக்கு போனேன். எங்கள் பையன் வீட்டுக்கு எங்கள் பேர பசங்க படுத்துன்னு இருக்கோம். எப்பயுமே கூட்டும் போகிறவ தான் நான். கூட்டுன்னு போயிட்டு வந்தேன். பின்னால் வண்டி வந்து நின்றுச்சு. பின்னால் வண்டி நின்று என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா பக்குன்னு கையை வச்சானுங்க. பின்னால் ஒருத்தவன் இறங்குனா விட மாட்டேறான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இறங்குனா. நான் எங்கே அறுத்துறான்னு கையை அறுத்துருவான்லான்னு பயந்துங்க. நான் ஒன்றும் புரியல எனக்கு. நான் அதோட என்ன பண்ணிட்டேன், சேர்ந்து விட்டுட்டேன். என்னை அடித்து கீழே தள்ளிட்டேன். வண்டி எடுத்துன்னு போயிட்டானோ. மாஸ்க் போட்டுருந்தாங்க 3 பேர். மேட்டுப்பாளையம் அருகே பரளிக்காடு மலை கிராமத்தில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பரளிக்காடு மலை கிராமத்தில் காட்டு யானை தாக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகுமார் என்பவரின் வீட்டருகே உள்ள தோட்டத்திற்குள் நுழைந்த ஒற்றை யானையை அப்பகுதியினர் விரட்டினர். ஆனால் மீண்டும் திரும்பி வந்த யானை சிவகுமாரை தாக்கியது. அதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விக்கிரவாண்டியில் தீ விபத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பரிதாபமாக உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தீ விபத்தில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 85 வயது ஓய்வு பெற்ற ஆசிரியர் பரிதாபமாக உயிரிழந்தார். பூஜை அறையில் ஏற்றிய விளக்கிலிருந்து பரவிய தீயால்
வீடு முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஏகாம்பரம் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். கீழ்தளத்தில் இருந்த மனைவி மற்றும் உறவினர்கள் காப்பாற்ற முயன்றும் பலன் அளிக்கவில்லை. சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே தனியார் பள்ளி பேருந்து மீது கார் மோதி ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை அடுத்த திடீர்குப்பம் பகுதியில் சாலையோரமாக மாணவர்களை ஏற்றிக் கொண்டிருந்த பள்ளி பேருந்து மீது கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் சுக்கு நூறாக நசுங்கி அதில் பயணித்த முகமது சபீர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பெங்களூரு அக்ரஹாரா மேம்பால சாலையில் கார் தறிகெட்டு ஓடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அக்ரஹாரா மேம்பால சாலையில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டு இழந்து ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முன்னால் சென்ற பைக் ஓட்டுநர் நூலிழையில் உயிர் தப்பினார். கார் ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் அரசு பள்ளியில் மாணவரிடம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவரிடம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்கேபி நகர் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே கஞ்சா புழக்கம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஆசிரியர்கள் சோதனை செய்தனர். அப்போது 11ஆம் வகுப்பு மாணவரின் பேண்ட் பாக்கெட்டில் 5 கிராம் கஞ்சா பொட்டலம் இருந்தது தெரியவந்தது. இதையறிந்த போலீசார் அந்த மாணவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது பள்ளிக்கு வரும்போது சாலையில் அந்த பொட்டலம் கிடந்ததாக மாணவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதை மறுத்த ஆசிரியர்கள் அந்த மாணவருக்கு ஏற்கனவே கஞ்சா பழக்கம் இருந்ததாகவும் அதன் பேரில்தான் சோதனை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே மதுபோதையில் தாறுமாறாக ஆட்டோ சென்றது பொதுமக்களை கலங்க வைத்தது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் ஆட்டோவை அதன் ஓட்டுநர் மதுபோதையில் தாறுமாறாக ஓட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலை விதியை பின்பற்றாமல் வெள்ளைக்கோட்டை தாண்டி ஆட்டோவை வேகமாக அதன் ஓட்டுநர் இயக்கியதாக கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக எதிரே வாகனம் ஏதும் வராததால் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆட்டோ ஓட்டுநர் மதுபோதையில் அலட்சியமாக சென்றதை அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் பின்தொடர்ந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கேரளாவில் கோயில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே நடைபெற்ற மோதலில் நடன கலைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூர் அருகே கோயில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே நடைபெற்ற மோதலில் தெய்யம் என்ற பாரம்பரிய நடனம் ஆடும் கலைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கண்ணூர் அருகே மொகேரிகுடத்தில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் மது போதையில் வந்தவர்களை விழாக்குழுவினர் கண்டித்துள்ளனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பாரம்பரிய தெய்யம் நடனம் ஆடிய கலைஞர்களை பிடித்து தள்ளினர்.
உடனடியாக போலீசார் மது போதையில் இருந்த கும்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து திருவிழா மீண்டும் தொடங்கியது. அவிநாசியில் லாரியின் பின்புறம் கார் மோதியதில் இருவர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியது. அவிநாசி அருகே சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணித்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவை ராமநாதபுரம் மற்றும் கேரளாவை சேர்ந்த மணிவண்ணன், ராகேஷ் ஆகியோர் வாடகை காரில் பயணித்தனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் லாரியின் பின்புறம் மோதியதில் மணிவண்ணன், ராகேஷ் இருவரும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கார் டிரைவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவலரின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் காவலரின் கணவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல நகைக்கடையில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வரும் பூபாலன் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் செல்போன் நம்பரை வலுக்கட்டாயமாக கேட்டதுடன் அவரிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் தெரிகிறது. இதன் பேரில் தேனாம்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து பூபாலனை கைது செய்தனர். அவரது மனைவி ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிவதாக போலீசார் தெரிவித்தனர். ஒட்டஞ்சத்திரத்தில் இளைஞரின் பிறப்புறுப்பை அறுத்து கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒட்டன்சத்திரத்தில் இளைஞரின் பிறப்புறுப்பை அறுத்து கொடூரமாக கொலை செய்ததாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அத்திக்கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள். ஹாலோ பிளாக் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த இவர் ஒட்டன்சத்திரம் ஜவ்வாதுப்பட்டி அருகே நங்காஞ்சி ஆற்றில் சடலமாக கிடந்தார். பிரேத பரிசோதனையில் பெருமாளின் பிறப்புறுப்பு வெட்டப்பட்டு கற்களால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக ஒட்டன்சத்திரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு பெருமாளுடன் பணியாற்றிய ஸ்ரீதர் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் பெருமாளிடம் ஸ்ரீதர் மது போதையில் தகாத முறையில் நடந்து கொண்டதும் அவர் உடன்படாததால் பிறப்புறுப்பை அறுத்து ஆற்றில் வீசி கொலை செய்ததும் தெரியவந்தது. தெலங்கானாவில் ராபிஸ் தடுப்பூசி செலுத்திய சிறுமி சில மணி நேரங்களில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தெலங்கானா மாநிலத்தில் நாய்க்கடிக்கு தடுப்பு ஊசி செலுத்திய சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாய்க்கடிக்கு ஆளான சிறுமி உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஊசி செலுத்திய சில மணி நேரங்களிலேயே சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஆத்திரமடைந்த சிறுமியின் குடும்பத்தினர் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்போது இந்த சம்பவம் குறித்து மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே ஒருவரது வங்கிக் கணக்கிலிருந்து நூதன முறையில் 4,68,000 ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுக்கோட்டை அருகே நகை அடகு வைத்தவரின் வங்கிக் கணக்கிலிருந்து நூதன முறையில் 4,68,000 ரூபாய் திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குடி எழில் நகரைச் சேர்ந்த தனசேகர் என்பவர் வங்கியில் தனது நகைகளை 9,55,000 ரூபாய்க்கு அடகு வைத்துள்ளார். ஏற்கனவே அவர் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை போக மீதமுள்ள 4,76,880 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் தனசேகரனை தொடர்பு கொண்ட ஒருவர் அந்த பணத்தை எடுக்க வேண்டுமானால் ஏடிஎம் கார்டு எண்ணை
தருமாறு கேட்டுள்ளார். இதனால் சுதாரித்துக் கொண்ட தனசேகர் அதை கூறாத போதிலும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 4,68,000 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்தவர் சைபர் குற்றப்பிரிவில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குடியாத்தம் அருகே தொழிலாளர்கள் மீது பைக் மோதி 2 பேர் பலியாகினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தொழிலாளர்கள் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. குடியாத்தத்தை அடுத்த உள்ளி பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் சிலர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த இருசக்கர வாகனம் அவர்கள் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த வினத்குமார், தொழிலாளி பிரகாஷ் உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்தனர். மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் வினத்குமாரும் பிரகாஷும் உயிரிழந்தனர். காயமடைந்த மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து கேரளாவுக்கு சென்ற சுற்றுலா பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரையில் இருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு சென்ற தனியார் சுற்றுலா பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தின் டயர் திடீரென வெடித்து புகை வெளியேறியதை அடுத்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் சுற்றுலா பயணிகள் 45 பேர் கீழே இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேல் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லக்னோவில் இளம்பெண்ணை காலை முட்டி கீழே தள்ளி தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் ஒருவரை துரத்தி வந்த காளை மாடு அவரை கீழே தள்ளி கொம்பால் சரமாரியாக தாக்கியது. காளை மாட்டின் தாக்குதலில் அந்த பெண் அலறி துடிக்க அவரது சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கற்களை வீசி காளை மாட்டை விரட்டினர். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட அந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பழனி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் குத்தி கொலை செய்யப்பட்டார். பழனி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த கீதா லட்சுமிபுரத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தார். இந்த நிலையில் அவர் அடையாளம் தெரியாத நபரால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை மாணவர்களிடம் வழிப்பறி செய்ததாக சகோதரர்கள் 2 சிக்கினர். சென்னை சைதாப்பேட்டை ஜீனிஸ் சாலையில் மாணவர்களை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சகோதரர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். ஜனவரி 31ஆம் தேதி இரவு அந்த வழியாக வந்த கல்லூரி மாணவர்களை உடைந்த பீர் பாட்டில்களால் மிரட்டி பணம் பறித்ததாக புகார் எழுந்தது. அது தொடர்பாக லோகேஷ் மற்றும் சந்தோஷ் என்ற 2 சகோதரர்களை கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். இதில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர்.